بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من قال حين يسمع النداء اللهم رب هذه الدعوة التامة حلت له شفاعتي يوم القيامة. رواه البخاري. وكما قال عليه الصلاة والسلام تسليما. இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவரைக்கும் பாங்கு சம்பந்தமான செய்திகளில் அது எப்படி வந்தது, அது எப்படி சொல்லணும், அதற்கு பதில் எப்படி சொல்லணும், அந்த மாதிரி பாங்குகள் சொல்லப்படும் பொழுது ஷைத்தான் எவ்வளவு தூரம் போகிறாங்கிற செய்திகளை எல்லாம் நாம் வரிசையாக பார்த்தோம். அந்த வரிசையில் பாங்கு சொல்லி முடித்தா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் சொல்லுது. நேற்று நாம் பார்த்தது பாங்கு சொல்லும் பொழுது எப்படி பாங்கிற்கு பதில் சொல்லுவது அப்படிங்கிறத பார்த்தோம், அப்படித்தானே? அதே மாதிரி தான் இக்காமத்திற்கும் பாங்குக்கு எப்படி பதில் சொன்னோமோ அதே மாதிரி இக்காமத் சொல்லும் பொழுதும் நம்ம மனசுக்குள்ளேயே அதுக்கும் பதில் சொல்லணும். சரிங்களா? சரி. பாங்கு சொல்லி முடித்தது அப்படின்னு சொன்னால், பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் இங்கே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மாதிரி இந்த செயலை நாம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கால ஹீன யஸ்மஉன் நிதாக, யார் அதான் முடிந்த பின் இந்த துஆவை சொல்வாரோ. எந்த துஆவை? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய ஒரு துஆ இது. யார் இந்த துஆவை செய்வாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அவருக்கு ஷஃபாஅத் என்பது உரிமையாகிவிட்டது, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நபி அவர்கள் தனக்காக வேண்டி வேறு எங்கேயும் எனக்காண்டி இதை செய்யுங்க, எனக்காண்டி என் குடும்பத்துக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பணம் காசுகளை பற்றி எங்குமே என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. ஆனால் நபி அவர்கள் சொல்ற ஒரே ஒரு செய்தி, எனக்காக வேண்டி பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் இந்த துஆவை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த துஆல அப்படி என்ன வருது? அந்த துஆல வரிசையா இந்த பாங்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நாம முதல்ல அல்லாஹ்ட்ட புகழ்ந்து சொல்லிட்டு, ரப்பே எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத, ரப்பே எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடு, வசீலா அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையை கொடு, வல் ஃபதீலா. வசீலான்னு சொன்னா நபி அவர்களை நாம ரெக்கமெண்டுக்காக வேண்டி வச்சு அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய அந்த இடத்துல அவங்கள வைய அப்படின்னு நாம துஆ செய்யணும். ஃபதீலா மேலும் சிறப்பான ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு கொடு. உயர்ந்த சிறப்பு என்னங்கிறத அந்த துஆலையே நபி சொல்லி தர்றாங்க. மகாமம் மஹ்மூதா அல்லதி வஅத்தஹு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு. எப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சிறப்பான அந்த மகாமம் மஹ்மூதாங்கிற இடம் தெரியுமா? நீ அவங்களுக்கு தர்றதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறியே, அப்படிப்பட்ட அந்த சிறப்பான இடத்தை எங்க நபிக்கு நீ கொடு. கியாமத் நாளையில மகாமம் மஹ்மூதாங்கிற ஒரு இடம் உண்டு. உதாரணத்துக்கு இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. மகாமம் மஹ்மூதான்னு ஒரு சேர் போட்டு வச்சிருப்பான் ரப்பு. அந்த சேர்ல யாருக்கு உட்கார்றதுக்கு அனுமதி தர்றானோ அவங்க யாரை கை காட்டினாலும் அவங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். புரியுதுங்களா? இதுதான் அந்த அந்த இடத்தினுடைய அந்த அந்த பதவியினுடைய அந்த சேர்னுடைய மகிமை. அது அந்த இடத்தை எனக்கு நீங்க கேட்டு கொடுங்க அப்படின்னு உம்மத்துகளாகிய நம்மளிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? துஆ செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா மட்டும்தான் எல்லாரும் ஈடேற்றம் பெற முடியும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? விளங்கி இருக்கிறாங்க. அந்த இடம் உங்களுக்குத்தான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சில நேரங்கள்ல வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில நீ வாக்குறுதி கொடுத்தியே அப்படிப்பட்ட மக்காம மஹ்மூதாங்கிற அந்த உயர்தரமான அந்த பதவியை அந்த சேரை என்ன செய், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடு அப்படின்னு நாம துஆ செய்யணும் அப்படிங்கிறதா. அதுலேயும் பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் துஆ செய்யணுங்கிற இந்த விஷயத்த நமக்கு என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக வேண்டின்னு கேட்கறதா இருந்தா இதை செய்யுங்க அப்படிங்கிற செய்தியை நபி அவர்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை,
அந்த இப்படி யார் துவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான சிறப்புகள் என்னங்கிறத பற்றி தான் இந்த ஹதீஸ் வருது. நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக கியாமத்து நாளையினுடைய பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பலமான நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஒன்று அல்லாஹ்வுடைய நிழல் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவான செய்தி வருது. ஹல்லத்துலஹு ஷஃபாஅதி, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அவருக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யௌமுல் கியாமா, யார் பாங்குக்கு பின்னாடி இந்த துஆ சொல்லக்கூடிய பழக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கியாமத் நாளையில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைத்து விட்டது, முடிஞ்சு போன வார்த்தையை சொல்லி என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப நாம அந்த ஷஃபாஅத் கிடைக்க பெற்ற நபர்களில் நாம ஆகணும்னு சொன்னா இந்த துஆ ஓதுற பழக்கம் வச்சுக்கிடலாமா? தெரிந்தவங்க அந்த துஆவை சொல்லுங்க, தெரியாதவங்க என்ன செய்யுங்க, துஆ எப்படி வேணும் தமிழ்ல வேணா கூட எழுதி கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் தமிழ்ல கூட எழுதி தருவோம். வந்து எழுதி கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் எழுதி அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ்.